கனவிலும் கற்போம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்சியில் கிரேட் 7 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 10 அதில் எக்ஸசைஸ் 10.2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோஸும் விரைவிலேயே வந்து உங்களுக்கு சேரும். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி வந்து வீடியோஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுலேயே m=2 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m-2. ஓகேங்களா? எம்முக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு m-2 கொஸ்டினில் எம்முக்கு 2 அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். ஸோ இங்கே எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோங்கிறதையும் நான் வந்து வரக்கூடிய வீடியோஸில் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் m-2 = 0. சாரி, m-2 அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ m-2ன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த m-2ல் எம்முக்கு வந்து அது ஒரு வேரியபிள். ஸோ எம்முக்கு வந்து அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னா நீங்களாக ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் எம்முக்கு அவங்க 2 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 2 தான் அப்ளை பண்ணணும். ஸோ 2 - 2 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் கண்டிப்பாக என்ன வரும்? 0. ஸோ அதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் எம் இருக்கோ ஸோ அந்த எம்முக்கெலாம் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ங்கிற வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 3m - 5. இப்போ இந்த 3mக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா 3 × m அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? 3 × m, 3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் m தான் நம்மளோட 3m அப்படிங்கிற ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ங்கிறத அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 2 நம்ம கொடுப்போம். அப்போ 3 × 2 கொடுத்தா நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னா 6. ஸோ ஆல்ரெடி இப்போ 3mோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருப்போம்னா 6. ஸோ 6 - 5. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ எது போனாலுமே நமக்கு பெரிய நம்பர் என்னவோ அதோட சிம்பிளை தான் ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போடணும். ஸோ இப்போ இதில் 6 பெருசா 5 பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 6 தான் பெருசு. ஸோ 6க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்குது. ஸோ நம்மளோட ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிள் ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ப்ளஸ் மைனஸ்னாலே நம்மளோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக மைனஸ் தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஆன்சர் மைனஸ் பண்ணணும். ஸோ 6ல் 5 போச்சுன்னா நம்மளோட ஆன்சர் என்னன்னா 1. ஸோ ரிசல்ட் வந்து நம்மளோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போ தேர்ட் சம் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன், ரிமைனிங் சம்ஸை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். இப்போ 9 - 5m அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இந்த 5m நான் என்ன சொன்னேன், 5 × m அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 5 இன்ட்டு எம்முக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 2 வந்து அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 5 × 2. ஸோ நம்மளோட ரிசல்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 10. ஓகேங்களா? இப்போ 9 கொஸ்டினில் இருக்குது. ஸோ -5mக்கு வேல்யூ நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -10. ஓகேங்களா? நம்ம 5mக்கு தான் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ 9 - 10 நம்ம ஆளுங்க பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் ஆன்சர் 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 1 அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 9 - 10. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அடிஷன் சப்ராக்ஷனில் எந்த நம்பர் கிரேட்டரோ அந்த நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ இதில் கிரேட்டர் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிரேட்டரா 9 கிரேட்டரானு பார்த்தா நமக்கு 10 தான் கிரேட்டரு. ஸோ 9 வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு, 10ஓட ரிசல்ட் அதாவது சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக நெகட்டிவில் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் கம்பேரிசன் தான். இதில் சேம் சிம்பிளாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிடுங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளோட ரிசல்ட் கண்டிப்பாக எதில் தான் வரும்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவில் தான் வரும். சரி, ஓகேங்களா? அதாவது ப்ளஸ் மைனஸ்னால் நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணுங்கள். 10ல் 9 போச்சுன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து 1. ஸோ ஆன்சர் -1. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ரிசல்ட் வந்து -1. ஸோ இதே மாதிரி தான் 4th சம் 5th சம் போடணும். 5th சம்முக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரோமன் வந்து போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் ரோமன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பி இருக்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்கு வேல்யூ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து ஒன்றும் இல்லை, பி இருக்கிற இடத்துல பூரா -2 வந்து அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4p + 7. அப்போ 4p + 7. ஸோ நான் அந்த 4p நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், 4 × p அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ பிக்கு வந்து நமக்கு என்னென்னா -2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4 × -2 உங்களோட ரிசல்ட் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ரிசல்ட் மைனஸ். ஸோ 4 × 2 = 8. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா -8 அப்படின்னு வரும். அப்போ 4pயோட ரிசல்ட் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா -8. கொஸ்டினில் வந்து 4p + 7. ஸோ -8 அடுத்தது +7. ஸோ உங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஃபஸ்ட்டு கிரேட்டர் நம்பர் சைன் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ 8 இஸ் கிரேட்டர், அதோட சிம்பிள் வந்து நெகட்டிவ், ப்ளஸ் மைனஸ். ஸோ ரிசல்ட் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். சேம் சிம்பிளாக இருந்தால் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. டிஃப்ரெண்ட் சிம்பிளாக டேரெக்டாக செப்பரேட் பண்ணிடுங்க. ஸோ 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் இஸ் -1. ஓகேங்களா? உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ரிசல்ட் வந்து -1 ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் சம் பி இருக்கிற இடத்துல பூரா மைனஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ மைனஸ் அப்ளை பண்ண போகிறப்ப இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் வந்து ஈவன் நம்பராக வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவில் தாங்க வரணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. உங்களோட ஸ்கொயர் அதாவது -2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருதுனாலோ இல்லை -3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருதுனாலோ உங்களோட ரிசல்ட் எப்பயுமே எதில் வரணும்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. அப்போ -3 ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னு கேட்டால் 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ ஆன்சர் வந்து -3 ஸ்கொயராக இருந்தாலும் 9 தான், 3 ஸ்கொயராக இருந்தாலும் 9 தான். ஏன்னா நமக்கு ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளோட ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்துடும். எப்படா பாசிட்டிவ் வருதுன்னு கேட்டிங்கன்னா -3 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதுவோம்னு கேட்டிங்கன்னா -3 × -3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா +3 3s are 9. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை -3 எனக்கு கியூப் வருது அப்படின்னா, இதாவது மேலே பவரில் ஆட் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். 3 3s are 9, 9 3s are 27. ஸோ ஆன்சர் ரிசல்ட் வந்து -27. ஸோ இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அப்பவும் போல் சம் வந்து அடுத்து சால்வ் பண்ண போயிட்டே இருக்கலாம். வேணா நான் இந்த ஒரு சம் மட்டும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், மற்ற சம்லாம் நீங்களே போட்டுங்க. ஸோ -3p² + 4p + 7 தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா. இதில் பிக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா -2 அப்ளை பண்ணணும். ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா -3 இருக்குது. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. +4 × -2 அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இப்படி இருக்குனாலே நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த இதை வந்து முடிக்கிறது தான். ஓகேங்களா. நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இதை வந்து நம்ம முடிக்கணும். ஓகேங்களா. இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம முடிக்கணும். அப்போ -3 இருக்குது, இன்ட்டு இருக்குது. ஸோ பி ஸ்கொயரை நம்ம என்ன எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா -2 ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். நான் இப்போ தான் சொன்னேன் பவர் வந்து ஈவன் நம்பரில் இருக்குது. ஸோ நம்மளோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ். ஸோ -3 × 4 வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ -3 × 4 வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு +4p இருக்குது. ஃபஸ்ட் நான் இந்த ரிசல்ட்டை மட்டும் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இந்த ரிசல்ட்டுக்கு போகிறேன். அப்போ 4 × பிக்கு வந்து நம்ம -2 அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதோட ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்துங்க. லாஸ்ட்டாக இருக்கிற 7 லாஸ்ட்டாகவே வச்சுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண போகிறது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 3s நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் 12. ஸோ ப்ளஸ் மைனஸ் இருக்குனால -12 நம்மளோட ரிசல்ட். இங்கேயும் 4 2s நம்ம என்ன பண்ணுவோம் 8. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -8. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற +7 +7 வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா. நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா -12 -8. ஓகேங்களா. -12 -8 +7. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கஷ்டப்பட வேணாம். ஃபஸ்ட்டு அடிஷன் இருக்கிறத அடிஷன் தான் முடிக்கணும். ஸோ அடிஷன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் முடிச்சிடுவோம், இந்த டேர்மை முடிச்சிடுவோம். ஸோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அடிஷன் சப்ராக்ஷன் போகிறப்போ ஃபஸ்ட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் எதுவோ அதை ஃபஸ்ட்டு போட்டுங்க. ஸோ இப்போ -12 நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா -12 அப்படியே இறக்க போகிறோம், எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்க -8 +7 பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் எதுன்னு பாருங்கள் மைனஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு -12 -1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்பவும் அதே ரூல்ஸ் தான். கிரேட்டர் நம்பரோட சைன் ரெண்டுமே மைனஸ் தான். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக மைனஸில் தான் வரப்போகுது. ஏன்னா 12ஓட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் வந்துடுச்சு. ஸோ 12 அதாவது 2 மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்டில் பாசிட்டிவ் வரணும். அப்போ பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 + 1 நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 13. ஸோ அப்போ நம்மளோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் -13 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பவும் போடுறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்டீஜர்ஸ் மாதிரி தான் நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க போகிறோம். ஸோ நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஈஸியான மெத்தட்ஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட் 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம 3rd கொஸ்டின் 4th கொஸ்டின் அப்படியே வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் மாதிரியே தான் 3rd கொஸ்டின் முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. டெய்லி ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டே இருங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குணா. இது குணாசின் கனவிலும் கற்போம் சேனல் மக்களை. நன்றி.